வெளியா எஸ்மா எங்கடா சூரியமூர்த்தி வந்துட்டானா? சின்ன எஸ்மா இன்னும் வரலீங்களா? என்னடா அது, நான் உன்னை கேட்டா நீ என்னைய திருப்பி கேக்குற? ஏண்டா அப்போ நீ ஸ்டேஷனுக்கு போகலையா? இல்லீங்க, கடைவீதிக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா காலையில நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? சின்ன எஸ்மா வர்றாரு, போயிட்டு வாடான்னு. நீங்க எங்க யோசிக்காதீங்க, சின்ன எஸ்மா வர்றதுனால நல்லபடியா சமைக்க சொல்றீங்கன்னு கடைவீதிக்கு போயிட்டு வந்தேன். போடா போடா தடிப்பயல. ஏய், சொன்னபடி கணக்கா நடந்துக்கடா. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, சரிதாங்க சரிதாங்க. மீனா வந்துட்டீங்களா அண்ணா? உட்காருமா. இந்தா மீனா, ரிப்பன், பழம், வளையல், சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாப்பா சூரியமூர்த்தி. வணக்கம்மா. அம்மா, அண்ணா எனக்கு வளையல், ரிப்பன், சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா? வாப்பா சூரியமூர்த்தி, சௌக்கியம் தானே? சௌக்கியம் தானே? ஆமா, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் கூட திரும்பாது. அதுலயும் உங்களுக்குன்னா உரிச்ச தோல் கூட தர மாட்டாரு எங்க அப்பா. அப்படியே தங்க மீனாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். முத்து, வண்டி வந்து எவ்வளவு நேரமாச்சு? நீ இப்பதான் வர்ற? இன்னைக்கு வண்டி கொஞ்சம் லேட்டப்பா. இந்த காலத்துல எந்த வண்டி சரியான நேரத்துல வருது? இந்த லட்சணத்துல ரேட்டை வேற அதிகம் பண்ணிட்டே போறாங்க. ஏண்டா இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் தானே? அப்பா, நீங்க அதை கேட்கவும் வேண்டாம், நான் சொல்லவும் வேண்டாம். அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன், அஸ்திவாரத்தை பலப்படுத்திட்டான்ப்பா. அட படுகோவி பயமோனே, நீ அஸ்திவாரம் போடுறதுக்கு என் ஆஸ்தி பூராவும் போதாதேடா. ஏண்டா இதுக்கு தானாடா உனக்கு பணம் காசை செலவழிச்சு பட்டணத்து பள்ளிக்கூடத்துல படிக்க வச்ச? அதனால என்னப்பா கெட்டு போச்சு? இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள் கூட படிக்காத சில முக்கியமான விஷயங்களை நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் பட்டணத்துல. அப்படி என்னடாப்பா படிச்சுட்டு வந்த? கவலைப்படாதீங்க அப்பா, காலம் காண்பிக்கும். கத்திரிக்காய காமிக்கும். உங்க புத்தி கேட்டுனதை சொல்றீங்க, ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். பணம் பாழானது தான்டா கண்டது ஒன்னால. ஏண்டா அப்பந்தான் ஒரு தற்குறி, மகனும் வாடா அப்படி இருக்கணும்? வம்ச பரம்பரை மண்ணா கட்டி. ஏன்பா படிப்பில்லை படிப்பில்லைன்னு சொல்றீங்களே, இப்ப நமக்கு இருக்கிற இந்த சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் நீங்க பிஏவும் எம்ஏவும் படிச்சா சம்பாதிச்சீங்க. பணக்காரனுக்கு படிப்பு எதுக்கப்பா? சரியான சூடுங்க. தண்ணி போட்டு கேசுவோம். போடுவேடா தண்ணி. இப்போ தண்ணி போடுறவங்க கதியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன், அது சரியான சூடுன்னு சொன்னேன். அப்படியா? ராஜன், ஏப்பா உன் கல்யாணத்தை இந்த வருஷமே முடிச்சிடலாம்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? படிப்பு முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அது என்னம்மா அப்படி சொல்ற? எனக்கோ வயசாயிடுச்சு, உனக்கும் கல்யாண பருவம் வந்துடுச்சு. அது விஷயமா நாளை காலமே காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். காஞ்சிபுரமா? அப்பா நான் கூட வரேன்ப்பா. என் கிளாஸ்மேட் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்ப்பா. சரி, புறப்படுவோம். உங்க அப்பாவும் நானும் நெருங்கிய நண்பர்கள். கடைசியாக நான் அவரை சென்னையில் சந்தித்த போது நம்ம ராஜத்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு கேட்டாரு. நானும் அதுக்கு ஒப்புக்கொண்டேன். அது விஷயமாக முடிவு செய்யலாம் என்றுதான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் அதனால என்ன? உங்க இஷ்டப்படி முடிச்சுட்டா போகுது. நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு பேசலாமே. வாப்பா ராஜேந்திரா, வா. எங்க இந்த பக்கம் வர்றதே காணோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தப்பா. தம்பி சூரியமூர்த்தி வந்தானே, இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் தானே? அவன் படிச்சு அவன் தலையில நெருப்ப வாரி கொட்டு. அவன் எந்த வருஷம் தான் ஒழுங்கா பாஸ் பண்ணி இருக்கான்? பாத்தியாருக்கும் அவனுக்கும் இவனுக்குமா பணத்தை கொடுத்து நான் பாஸ் பண்ணி வச்சேன். அந்த பயலை படிக்க வச்ச காசு இருந்துச்சுன்னா
ஒரு பெரிய பள்ளிக்கூடமே கட்டி இருக்கலாம் போ. சித்தப்பா, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட வந்தேன். நம்ம செல்வத்தோட படிச்ச பொண்ணும் அவங்க அப்பாவும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. எங்க அப்பாவு கூட ரொம்ப வேண்டியவங்களாம். அதுக்கு செலவுக்கு கைமாத்தா கொஞ்சம் ரூபா வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். ரூபாயா? எங்கிட்ட ஏதப்பா, நானே செலவுக்கு யாருகிட்டயாவது கைமாத்து வாங்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்திருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அப்பா கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவாவது அவங்களை நல்லபடியா உபச்சரித்து அனுப்பணும். அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? எங்கிட்ட தம்படி கூட இல்லையே. சரி, நான் வர்றேன். சித்தப்பா, உங்களைத்தான் நம்பி இருக்கோம். எங்களை கைவிட்டுடாதீங்க. நான் என்னப்பா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தன் இருக்கான். உன் அன்பான முகமும் ஆசையான பேச்சும் என்னை உருக்கி விட்டது மீனா. உன்னை பார்த்ததும் இயற்கையாகவே எனக்கு உன் மீது ஒருவித பாசம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பின் தெரியாத என்னிடம் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர்கள். உங்களை கண்டு கழிக்கத்தான் எனக்கு கண்கள் இல்லை. கவலைப்படாத மீனா. கண்ணிழந்த பெண்களுக்கு சேவை செய்வதில் எனக்கு அலாதி பிரியம் உண்டு. அதிலும் நீங்கள் எனக்கு அந்நியாய் வாய்த்தால் எவ்வளவு இன்பமாய் இருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு நிச்சயமா கிடைக்கும் மீனா. உண்மையாகவா? ஆமா. உன் செல்வம் அண்ணாவும் நானும். அப்படியா அண்ணி? அண்ணி, இப்ப எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? மீனா, எனக்கு உன் மீது எவ்வளவு அன்பு தெரியுமா? அண்ணே, அன்பெல்லாம் இப்பதான். கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் அண்ணனே சுத்திட்டு இருப்பீங்க. என்னையா கவனிக்க போறீங்க? என்ன அப்படி நினைக்காத மீனா. ஏண்டா, நீ மதராஸ்ல இருந்து வந்தது ராஜேந்திரனுக்கு தெரியுமோ? ஏன்பா? இல்ல, நீ வந்துட்டேங்கிறது தெரிஞ்சதும் பின்னாலேயே வந்துட்டானே பணத்துக்கு. அண்ணன் வந்தாராப்பா? பணம் கொடுத்தீங்களா? சரிதான்டா, நீயே அவனுக்கு கொடுக்க சொல்லுவ போல் இருக்க. ஆமாப்பா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியதுதானே. ஆமாண்டா, என்ன போல அப்பன்களுக்கு உன்னை போல 4 பிள்ளைங்க இருந்தா நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டாங்க. மூடுற வாய. நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டாங்களாம்ல. இவர் பெரிய கோடீஸ்வரர் மாவன். பாத்தியாடா கேளியா? அவன் சொல்றது சரிதானாடா? சரிதாங்க. என்னடா அது சரிதான்? நீங்க சொன்னது சரிதான்னு சொன்னேன். போடா போடா, போய் சோத்த போட. சரிதாங்க. ஏய், நீ எங்கடா பரவிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ்களை போய் பார்த்துட்டு வர்றேன்ப்பா. யாரு ஃப்ரெண்ட்ஸுகளா? ஏய், எல்லாம் பணம் இருந்தா தாண்டா ஃப்ரெண்ட்ஸ். பணம் இல்லையோ ஒரு பய கூட திரும்பி பார்க்க மாட்டான். பாத்துக்க. அது நீங்க அண்ணனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டான்ப்பா. காய வைக்கட்டுமா எதுமா? யாரடா காய வைக்கிறேங்கிற? சாப்பிட இற போட்டிருக்கேன், காய வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏதுடா, நீயும் என் மவனுமா சேர்ந்து என்ன காயவே வச்சிருவீங்க போல் இருக்க. தம்படி கூட இல்லைன்னா சொல்லிட்டாரு. வந்திருக்கிற விருந்தாளிகளை எப்படி உபச்சரித்து அனுப்புறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராஜேந்திரா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க சித்தப்பா தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் இப்படி மோசம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சித்தப்பா கருணாகரம் பிள்ளை தானே மோசம் செய்தார். அவருடைய பிள்ளை சூரியமூர்த்தி கூடவா மோசம் செய்வான்? அவன் வாழ்க்கையிலேயே செய்ய மாட்டான். இது சத்தியம். எனக்கு தகப்பன் கருணாகரம் பிள்ளை அல்ல, விஸ்வநாதன் பிள்ளை என்றுதான் நினைத்திருக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த ரூபாய் செலவுக்கு வச்சிருங்க. உனக்கு இருக்கிற இவ்வளவு பாசத்துல உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. தம்பி, நீதான் எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றினாய்.
நாளுக்கு நாள் பார்க்கிற போதே நாகரீகமே முங்கி போனதே. நாளுக்கு நாள் பார்க்கிற போதே நாகரீகமே முங்கி போ. சபாஷ் சபாஷ், பல பல பிரமாதம். டேய், உதயசங்கர் கூட தோத்து போயிடணும்டா. இனிமே நம்மளும் ஒரு டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப ஆசைங்க, அதனால கோவிச்சுக்காதீங்க. அட பைத்தியமே, இதுக்கா நான் கோவிச்சுக்க போறேன்? ஒவ்வொரு வீட்டுல சமயக்காரனுங்க என்னென்னமா அனுபவிக்கிறாங்க. சரி, அப்பா எங்க போயிருக்காரு? அவரு யாரோ பணம் கொடுக்கணுமா கேட்க போயிருக்காரு. வீரையா, எதுமா? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன். போங்க எஜமா, விளையாட்டுக்கு சொல்றீங்க. டேய், நம்ம கிட்ட விளையாட்டுங்கிறதே கிடையாது, எல்லாம் வினயமாத்தான் இருக்கும். இப்ப என்னத்துக்குங்க? பின்ன எப்படா பண்ணிக்கிறது? இப்பவே எப்படியும் கல்யாணம் செய்திடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ பொண்ணு எங்கெங்க? எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன்டா. சர்வாங்க சர்வாங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்னங்க சொல்ல போறேன்? நீங்களாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே. டேய், யாருக்குடா கல்யாணம்? எனக்கு தானே எதுமா? சரிதான், கொஞ்சம் உரிமை கொடுத்தா வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்லுவ போல் இருக்க. கல்யாணம் உனக்கு இல்லடா, எனக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. எப்பங்க கல்யாணம்? கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுடா. சர்வாங்க சர்வாங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷம். செல்வம் திரும்பி வரும்போது எல்லா விவரம் சொல்லி அனுப்புறேன். செல்வம், இந்த ரூபாயை செலவுக்கு வச்சுக்கோ. ஊர்ல இருந்து எப்பன்னு அறிவிங்க? சீக்கிரம் வந்துடுற மீனா. என்ன மீனா, இத வச்சுக்கோ. வேண்டாம். பரவாயில்ல மீனா, நான் வரேம்மா. இரு, காயசாயிருமா. போயிட்டு வரேம்மா. ராஜம் நம்ம செல்வத்துக்கு தகுந்த பொண்ணா இருக்கிற. ஆமாம்மா, அண்ணி ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? அப்படியானால் இந்த மாதமே கல்யாணத்தை நடத்திவிடலாம். ஆனால் பண வசதி தான். அதற்காக விட்டுவிட முடியுமா? வீடு வாசலை விற்றாவது கல்யாணத்தை நடத்தி விடலாம். இருந்தாலும் முதலில் உனக்கு கல்யாணம் ஆக வேண்டுமே. என்னை பற்றி கவலை விட்டு விடுங்கள். நான் முதலில் கல்யாணம் செய்து கொண்டால் நமது குடும்பத்தின் வருங்கால வாழ்க்கை திட்டமே கட்டுவிடும். தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம் செய்து அவர்களை நல்ல நிலையில் பார்க்கும் வரை நான் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். ராஜேந்திரா, உன்னுடைய உண்மை அன்பே உங்கள் எல்லோரையும் காப்பாற்றும். உங்களுக்குள் ஒற்றுமையாய் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருந்தால் அதுவே உன் தாயாகிய நான் செய்த பாக்கியம். ஏப்பா, உங்க எஜமா இருக்காரா? என்னப்பா இப்படி பாக்குற? உங்க எஜமான கிட்ட போய் அவர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரேட் பட்டணத்திலிருந்து பார்க்க வந்திருப்பதாக போய் சொல்லு. வீரையா, வீரையா, இதோ வந்துட்டு நிஜமா. ஐ ஆம் சாரி, நான் உங்களை தவறாக நினைச்சிட்டேன். நினைக்க மாட்டீங்க பின்ன. ஏய், இவரு அவரு பெரண்டா, என்னமோ ராட்டா, மேல அழைச்சுக்கிட்டு போடா. வாங்க போகலாம். உங்க பிரெண்டு ரேட் வந்திருக்காருங்க. ஹலோ மை டார்லிங்.
ஏண்டா மேல ரூம்ல என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? என் கூட படிச்ச பெண்ணோட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அவளுக்கு இங்க என்னடா வேலை? நான் அவளை லவ் பண்றேன்ப்பா. யார கேட்டா நீ லவ் பண்ண? உங்களை கேட்டுதான்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கல்யாணமா? ஏய், அவ கொலை என்ன, கோத்திரம் என்ன? கிறிஸ்துவ பெண்ணப்பா. சிவா சிவா, ஏண்டா இதெல்லாம் நம்ம ஜாதிக்கு அடுக்குமா? இப்படி எல்லாம் செஞ்சா ஊரார்தான் சரின்னு சொல்லுவாங்களா? ஏப்பா, அவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல எனக்காக பண்ணிக்கிறதா? அந்த பெண்ணோட காலம் பூரா இருந்து வாழ வேண்டியவன் நான் தானே. அப்ப நான் தானே பெண்ணை பார்த்து சரின்னு சொல்லணும். இது என்னடா அது புது வழக்கம்? அதாவது பெரியவங்க பொண்ணை பார்த்து பொருத்தம் பார்த்து தாலிய கையில கொடுத்து கட்டுன்னா கட்டணும். ஏண்டா உங்க அம்மாவை நான் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்க பொழைக்கல. இந்த காலத்துல அந்த மாதிரி யாருப்பா நடந்துக்கிறாங்க? நான் மேரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா. எனக்குன்னு நீ எங்க இருந்தா வந்து பிறந்த? எனக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாம் நீங்க போன ஜென்மத்துல செய்த பூஜா பலன். மரியாதையா நம்ம ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க. கட்டுமரத்து ஒட்டு மாம்பழம் தான்ப்பா ருசிக்கும். இவர் பெரிய ருசியை கண்டுட்டாரு. ஏய், வேற ஜாதி பொண்ணை கட்டிக்க என் உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். ஆமா. ஐயா, இந்த காலத்தில் கூடவா ஜாதியை பத்தி பேசுறீங்க? உலகமே சமத்துவ பாதையில் போற காலம். ஏமா, ஜாதியை பத்தி எங்கிட்டயே பேச வந்துட்டிய? நான் யார் தெரியுமா? இவர் நெத்திய பார்த்தால தெரியல? ஜாதிகள் எல்லாம் இவர் நெத்தியில இருந்து தானே பிறந்திருக்கு. அளவுக்கு மீறி பேசுறிய. கணக்கா நடந்துக்கடா. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா. ஏமா, நீ வயசு வந்த பொண்ணு ஊரை விட்டு ஊரு வந்து வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது நடக்கிற காரியமா? என்ன ஆனாலும் உனக்கு இவ்வளவு துணிவு கூடாதுமா? இந்த பயனை எல்லாம் நம்பி வரலாமா? இல்ல, உண்மை காதலுக்கு உயர்வு உண்டு. சூரியமூர்த்தி நம்மை மோசம் செய்ய மாட்டான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரிடமே கேட்டு சூரியமூர்த்தியை கல்யாணம் செய்து கொள்ளலான்னு நீ மெட்ராஸிலே இருந்து இவரைத்தான் நம்பி வரலாமா? மூட வாய. உன்னால என் பணம் தான் பாழாச்சுன்னா என் மானம் கூட வாடா போகணும். அர்த்தம் இல்லாத மானத்துக்காக அவசியமான காதலை பலியிடுறதாப்பா. என்னது காதலா? காதலாம் இல்ல, காதல். கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன்னா. ஐயா, எங்களை பிரிக்காதீர்கள். எங்கள் வாழ்க்கை ரதத்தை உங்கள் ஜாதி முட்டுக்கட்டையால் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள். காதலுக்காக என் தாய் தந்தையரை கூட விட்டு பிரிந்து வந்திருக்கும் என்னை பாருங்கள். இன்னுமா உங்களுக்கு இரக்கம் பிறக்கவில்லை? ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய தாங்கள் அடித்து விரட்டுகிறீர்களே. சந்தோஷப்பட வேண்டிய தாங்கள் சீறுகிறீர்களே. கருணை காட்டுங்கள். மரியாதையா இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? உங்களை போலுள்ள சில பெற்றோர்களின் ஜாதி திமிரினால் தான் சில பெண்களை கடல்களும் நதிகளும் விழுங்கியிருக்கின்றன. மதம் எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்ற உபதேச போர்டு அங்கே, மத திமிரினால் ஒரு பெண்ணை விரட்டி அடிப்பது இங்கே. பேஷ், ரொம்ப நன்றாய் இருக்கிறது உங்க மதப்பற்று. உங்களுக்கு என் வணக்கம். இதோ போகிறேன். நீங்க எங்கடா போற? நம்ம தேடி வந்த பெண்ணை தெருவிலையாப்பா விட்டுறது? அதுக்காக ட்ரெயின் வரையிலாவது போய் அனுப்பிச்சிட்டு வர்றேன்ப்பா. சரி,
புத்திமதி சொல்லி அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேர்றா போ. சரிப்பா. ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே, ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே. ஆறு வந்து கடலிலே சேருதே, ஆறு வந்து கடலிலே சேருதே. வாலிபம் போலே ஆடி வளருதே, விழியிலே நீலவானம் தெரியுதே. வாலிபம் போலே ஆடி வளருதே, உன் விழியிலே நீலவானம் தெரியுதே. ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே. வாசனை தரும் சந்தனம் தனி பூசிட யோசனையேனோ, வாசனை தரும் சந்தனம் தனி பூசிட யோசனையேனோ. சம்மதமின்றி மலரின் மேல தாவும் அண்டு நான் அல்ல, சம்மதமின்றி மலரின் மேல தாவும் அண்டு நான் அல்ல. ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே. கிளியும் பாம்பு போன்ற நதியின் அருகிலே, நேற்று பாடி ஆடினோமே இந்த இரவிலே. கிளியும் பாம்பு போன்ற நதியின் அருகிலே, நேற்று பாடி ஆடினோமே இந்த இரவிலே. அதுபோலே இனிமேலே, அதுபோலே இனிமேலே ஆனந்தம் அடைந்திடுவோமே நாமே. ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே. நெஞ்சின் இன்பமே கொஞ்சும் கிளி நீயே, இத்திரைக்கு மெத்தை கடற்கரையே, நெஞ்சின் இன்பமே கொஞ்சும் கிளி நீயே. நம் இத்திரைக்கு மெத்தை கடற்கரையே. காதலுக்கே அனுகூலமே யௌவன காலமே கனிரசமே, காதலுக்கே அனுகூலமே யௌவன காலமே கனிரசமே. ஆடும் ஊஞ்சலை போலே அலையே ஆடுதே, அலையே ஆடுதே, அலை ஆடுதே. இங்கதானமா இருக்க. சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன்னு சொன்ன செல்வம் இன்னும் வரலையா? வந்து விடுவாரம்மா. இப்பவே சொன்னபடி வராதவன் கல்யாணமான நம்மளையே மறந்துடுவான். அப்படியெல்லாம் செல்வமன்னா செய்ய மாட்டாரு, கவலைப்படாதம்மா. செல்வத்தை பார்க்கணும் போல இருக்குது. அம்மா, செல்வத்தை வர சொல்லி இப்பவே தபால் அனுப்புறேன். வேண்டாம்ப்பா, அவனாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும். இந்தாங்க உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. மதர் டேஞ்சரஸ், ஸ்டார்ட் இம்மீடியட்லி. அம்மா, இந்த தடவை கண்டிப்பா போயிடும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? செல்வத்தின் தாயாருக்கு டேஞ்சரா இருக்குன்னு தந்தி வந்திருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே? ஐயோ, போன வாரம் ஜீச்ச குதிரை இந்த தடவை கண்டிப்பா தோத்துடும்னு சொன்னேன். இப்ப என்ன செய்யறது? நான் உடனே ஊருக்கு போகணும். அப்பா, நாம கூட போலாம்ப்பா. சரி, எல்லாரும் புறப்படுங்க, போவோம். மദ്രാസിல இருந்து வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா?
ஒரு முக்கியமான விஷயமா தங்கி இருக்காங்க. என்னப்பா இது? இந்த காலத்துல அவங்களை எல்லாம் வச்சு நிர்வாகம் பண்றதுன்னா என்ன செலவாகும்? எல்லாம் விளையாட்டு பிள்ளைத்தனமா இருக்க. சீக்கிரம் ராஜத்து செல்வத்து கல்யாணம் செஞ்சிடணும்னு அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதுக்காக இருக்காங்க. அப்படியா? தங்கமா போச்சு. தாராளமா இந்த மாசத்திலேயே முடிச்சுட்டா போகுது. பணம் தான் கொஞ்சம் தேவையா இருக்கு. நீ என்னப்பா, அவங்கதான் பெரிய பணக்காரங்களாச்சே. இருந்தாலும் நம்ம கௌரவத்துக்கு நாமும் ஏதாவது செய்யத்தானே வேணும். நீங்க தான் எங்கிட்ட ஏதுப்பா பணம்? உங்க அம்மா செத்த செலவுக்கு கூட வீடு வீடு அடமானமா வந்தா வாங்கி வைன்னு ஒரு மனுஷன் பணம் கொடுத்து வச்சிருந்தான். அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். வேற எங்கிட்ட தம்படி கூட கிடையாது. நாகேந்திரா, வீடு வாசல வித்தாவது செல்வத்துக்கு கல்யாணம் செய்துடு. சித்தப்பா, யாரோ வீட்டு மேல பணம் கொடுக்கறதா சொன்னீங்களே, அதுக்காவது ஏற்பாடு பண்ணி ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடுங்க. அட நீ என்னப்பா, இதுக்காக வீட்டு அடகு வச்சு பணம் வாங்கணுங்கிற? அதுல உள்ள கட்ட நட்டம் உனக்கு தெரியாது போல் இருக்கு. என்ன செய்யறது சித்தப்பா, அம்மாவின் கடைசி வார்த்தையை எப்படியாவது நிறைவேற்றி தீரணும். அப்போ ஒண்ணு செய்யலாம். எப்படியாவது அந்த மனுஷங்கிட்ட சொல்லி 1000 ரூபாய் வாங்கி தர்றேன். வீட்டை எம்பேருக்கு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே இருந்தா வெளியேயும் தெரியாது, தொந்தரவும் இருக்காது. பாரு என்ன நான் சொல்றது. சரி சித்தப்பா, எல்லாம் நீங்க தானே எங்களுக்கு என்ன துரோகமா செய்ய போறீங்க? வீரையா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தலைமுறை வேண்டிதான் பாக்கி. என்னடா அது வளர்ற? இல்ல எதுமா, தலைமுறைன்னு சொன்னீங்களே, சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். சரி, போய் பத்திரம் எழுதுறவனை கூட்டிக்கிட்டு வா போ. அப்போ நான் வர்றேன் சித்தப்பா. இருந்து பூர்த்தி பண்ணிட்டு போயிடு. இல்ல சித்தப்பா, சாஸ்திரி வீட்டுல வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க பார்த்து எழுதி வச்சா சரிதான். நான் அப்புறம் வர்றேன். பத்திரம் எழுதுறவனை அனுப்பிச்சுட்டு அப்படியே கையோட ராஜேந்திரனையும் கூட்டிக்கிட்டு வந்துரு. என்ன சரிதாங்க? வெகு பொருத்தம் போங்க. போய் பிள்ளைவாள், நான் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாச்சு. இது மாதிரி ஜாதகம் 1000த்துல 1 கூட கிடையாதுன்னு. அப்படி என்ன விசேஷம் இருக்கு? சூரியன் சுக்கிரன் வீட்டுல இருக்கான், புதன் சனி வீட்டுல இருக்கான், சந்திரன் குரு வீட்டுல இருக்கான். நீங்க ராஜேந்திர ஐயா வீட்டுல இருக்கீங்க. என்ன ஒருத்தருக்கு கூட சொந்த வீடு இல்லீங்களா? ஏன் சாமி, சந்திரன் குரு வீட்டுல இன்னுமா இருக்கான்? ராஜம் செல்வம், செல்வம் ராஜம், செல்வராஜம். என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். ஆணு தேவகன், பெண் ராட்சசகன். மனுஷனோட ஒண்ணும் கூட இல்லீங்களா? என்ன பிள்ளைவார் குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்கான். வீரையா, கொஞ்சம் பேசாமல் இருப்பா. வர வியாழக்கிழமை திவ்யமான நாள், முகூர்த்தம் வச்சுக்கலாமே. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பாருங்க. அது கூட நன்னா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு வானாமுனா வீட்டுல கர்மாதி, அங்க போகணும். ஏன் சாமி, செத்தாலும் பிழைச்சாலும் நீங்க சும்மா விட மாட்டீங்க போல் இருக்கு. சரி, வியாழக்கிழமையே வச்சுக்குவோம்.